சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நம்பிக்கை வைத்து ஏமாந்த முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நடந்திருக்கும். பாக்கியஸ்தானமான 9ஆம் வீடும் லாபஸ்தானமான 11ஆம் வீடும் சுபத்துவமற்று போகும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்தும் உங்களுக்கு பெரும் ஒரு நஷ்டத்தை மட்டுமே தான் தேடி கொடுத்திருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் செய்த முதலீடுகளும் உங்களுக்கு தேவையில்லாத பணத்தில் ஒரு பற்றாக்குறையை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அந்த நஷ்டங்கள் முழுமையாக ஏற்படாது. ஒரு 1,00,000க்கு நீங்கள் ஏதேனும் ஒரு முதலீடிலோ அல்லது ஒரு இடத்தையோ வாங்கி வைக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு இடமானது தேவையில்லாத பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டு உங்களுடைய கைகளுக்கு இப்பொழுது கிடைப்பது 80,000 தான் கிடைக்கும். 20,000 அது நஷ்டத்தில் போய்விடும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு அது தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இந்த தொழில் முதலீடு செய்தால் கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் என்று யாரோ சொன்ன பொய் வார்த்தைகளை நம்பி உங்களின் வாழ்நாள் சேமிப்பையோ அல்லது சொத்துக்களை விற்ற பணத்தையோ நீங்கள் முதலீடு செய்த நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. இந்த ஒரு அனுபவங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். ஆனால் காலம் மற்றும் கிரக சூழ்நிலை காரணமாக அந்த முதலீடுகள் அனைத்தும் காணல் நீராக போய் போட்ட அசலம் கிடைக்காமல் நஷ்டத்தில் முடிந்த நாட்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. நம்பிக்கை வைத்து ஏமாந்த அந்த முதலீடுகள் உங்களை பெரிய கடனாளியாக மாற்றி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் அதை நினைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தங்க இருக்கும். அதனால முடிந்த அளவுக்கு இனிமே எதிலே முதலீடு என்பதை செய்யாதீர்கள். செய்தால் அதில் உங்களுக்கு பிரச்சனைகளை மட்டுமே இந்த ஒரு காலகட்டத்தில் தேடி கொடுக்கும். இது நிச்சயமா உங்க வாழ்க்கைக்குள்ள முன்னாள் நாட்கள்ல நிச்சயமாக நடந்திருக்கலாம். இது முதலீடுகள் மட்டும் கிடையாது, நீங்கள் கொடுத்த பணமும் கூட திரும்பி வராமலும் போயிருக்கும். பொய்யான குற்றச்சாட்டுக்கள் உங்கள் மீது வைக்கப்பட்டது. கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் 3 அல்லது 9இல் உலவும் பொழுது ஜென்ம ராசியில் பாப கிரகங்கள் அமரும் போதும் இந்த நிலைமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் வந்து கொண்டே தான் இருக்கும். சிம்மம் ராசிக்காரங்க எப்போதுமே தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்கள். தப்பு செய்ய அஞ்சுபவர்கள். ஏதேனும் தப்பு செய்து விட்டால் ஆனா அந்த ஒரு தப்பை நீங்க பண்ணுவீங்க. நீங்களே அதை முதல்ல இருந்து செய்யும் பொழுது அதற்காக உங்களுடைய நெஞ்சங்களானது தேவையில்லாத மனக்காயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். ஆனால் ஒரு மனிதன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தவறு செய்து விட்டான் என்றால் அவனுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்குவதை பற்றி ஒருபோதும் நீங்கள் கவலையே பட மாட்டீங்க. அப்படித்தாங்க உங்க வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா ஒருவன் நியாயமாக இருக்கும் பொழுது அவனிடம் தவறு செய்யக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள எப்பொழுதுமே வராது. ஆனால் உங்களை சுற்றியுள்ள எதிரிகள் உங்களுக்கு சதி செய்து நீங்கள் செய்யாத ஒரு பெரிய பழிச்சொல்லையோ பொய்யான குற்றச்சாட்டையோ உங்கள் மீது சுமத்தி உங்கள் மீது தேவையில்லாத கோர்ட்டு வழக்கு கேசுகளையும் தேவையில்லாத அவமானங்களையும் உங்க வாழ்க்கையில தேடி கொடுத்திருப்பாங்க. நான் நிரபராதி என்று நீங்கள் கத்தினாலும் அதை நம்ப யாரும் தயாராக இல்லாத சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்கள் மீதான அந்த ஒரு பொய்யான கரை உங்களுடைய சமூக அந்தஸ்தை குலைத்து உங்களை வேதனையின் உச்சத்துக்கே கொண்டு சென்று அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல சுயமரியாதை காரணமாக சில உறவுகளிடம் பேசாத நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த சிம்மம் ராசிக்காரங்க தங்களை யாரும் அவமதிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்தினால் உடனடியாக சண்டை போடாமல் அமைதியாக விலகி செல்லும் பழக்கம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அல்லது உங்களுடைய மனது எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டே இருந்தால் உடனடியாக சண்டை போட்டு விடுவீங்க. ஆனால் அந்த அமைதி பல நேரங்களில் பிரச்சனையை தீர்க்காமல் மேலும் பெரிதாகிக் கொண்டே தங்க போகும். முதலில் அவர்கள் வந்து பேசட்டும் என்ற மனநிலை காரணமாக உறவுகள்ல நீண்ட நாள் இடைவெளி ஏற்பட்டு உங்களுடைய உறவுகளையே அது நிச்சயமா பாதிக்கப்பட்டு கொண்டுமே தங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமைக்கெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது. எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். நீண்ட நாளாக இதுவரைக்கும் தடையாகவே இருந்த
நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல முக்கியமான நல்ல செய்திகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை தேடி வந்தடைந்துவிடும். பாதியில் நீங்கள் ஆரம்பித்து பாதியில நிறுத்தி வைக்கப்பட்டு பணம் இல்லாமலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய கைகளுக்கு இப்பொழுது நல்லதாகவே முடிந்து நல்லது நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அது வெளிநாட்டு விசாவிற்கான ஒப்புதலாக இருக்கலாம். பல நாட்களாக இழுப்பறையில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வரக்கூடிய செய்தியாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பல நாட்களா இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வரும் செய்தியாகவும் இருக்கலாம். உங்களின் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு மற்றும் திருமணம் சார்ந்த சுப செய்திகளாகவும் மாறிவிடலாம். இந்த செய்தி வராதா நம் வாழ்வு மாறாதா என்று நீங்கள் எதற்காக இத்தனை நாட்களும் காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த சுப செய்தி உங்களின் காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை இப்பொழுது உண்டாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களின் உடல் வலிமையும் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த கால மன உளைச்சல்களாலும் அலைச்சல்களாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாக குணமடைய ஆரம்பிக்கும். உங்களின் ராசிநாதன் சூரியன் பலம் பெறுவதால் எலும்பு மற்றும் இதய கோளாறுகள் நீங்கி உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உண்டாக ஆரம்பிக்கும். சோம்பலும் சோர்வும் உங்களை விட்டு இப்பொழுது ஓடி போய்விடும். காலையில் எழும்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் நாள் முழுவதையும் சுறுசுறுப்பையும் நீங்கள் உணர்வீர்கள். உடல் வலிமையோடு மன வலிமையும் சமநிலை பெற்று நீங்கள் என்றும் எளிமையோடும் சிங்கம் போன்ற உற்சாகத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக நிச்சயமாக மாறுவீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். மரியாதையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் உங்களிடம் போதுமான அளவுக்கு சொத்தும் பணமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் யாருமே உங்களை எப்பொழுதுமே பொருட்டாக மதிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்குள்ள கூடி வரப்போவதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த நன்மைகள் கூட கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமே சூரியனின் அருள் அதிகரிக்கும் காலத்தில் உங்களுடைய உண்மையான மதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் கூட உங்களின் திறமை மற்றும் நேர்மையை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைத்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். கத்தினாலும் அதை நம்ப யாரும் தயாராக இல்லாத சூழல் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். உங்கள் மீதான அந்த ஒரு பொய்யான கரை உங்களுடைய சமூக அந்தஸ்தை குலைத்து உங்களை வேதனையின் உச்சத்துக்கே கொண்டு சென்று அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியதை உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையோ என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல சுயமரியாதை காரணமாக சில உறவுகளிடம் பேசாத நிலைமைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. இந்த சிம்மம் ராசிக்காரங்க தங்களை யாரும் அவமதிக்க கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு வார்த்தை அல்லது ஒரு செயல் உங்களுடைய சுயமரியாதையை காயப்படுத்தினால் உடனடியாக சண்டை போடாமல் அமைதியாக விலகி செல்லும் பழக்கம் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அல்லது உங்களுடைய மனது எப்பொழுதுமே துன்பப்பட்டு கொண்டே இருந்தால் உடனடியாக சண்டை போட்டு விடுவீங்க. ஆனால் அந்த அமைதி பல நேரங்களில் பிரச்சனையை தீர்க்காமல் மேலும் மேலும் பெரிதாகிக் கொண்டே தங்க போகும். முதலில் அவர்கள் வந்து பேசட்டும் என்ற மனநிலை காரணமாக உறவுகள்ல நீண்ட நாள் இடைவெளி ஏற்பட்டு உங்களுடைய உறவுகளையே அது நிச்சயமா பாதிக்கப்பட்டு கொண்டுமே தங்க இருக்கும். இந்த ஒரு நிலைமைக்கெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக ஏற்பட்டிருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லது என்பது நடக்கப் போகிறது. எதிர்பாராத நல்ல செய்திகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கும். நீண்ட நாளாக இதுவரைக்கும் தடையாகவே இருந்த
நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த பல முக்கியமான நல்ல செய்திகள் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களை தேடி வந்தடைந்துவிடும். பாதியில் நீங்கள் ஆரம்பித்து பாதியில நிறுத்தி வைக்கப்பட்டு பணம் இல்லாமலும் தேவையில்லாத பிரச்சனைகளும் ஓடிக்கொண்டிருந்த சில விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய கைகளுக்கு இப்பொழுது நல்லதாகவே முடிந்து நல்லது நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. அது வெளிநாட்டு விசாவிற்கான ஒப்புதலாக இருக்கலாம். பல நாட்களாக இழுப்பறையில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வரக்கூடிய செய்தியாகவும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். ஆனால் அது போதுமான அளவுக்கு நல்லதையும் நல்ல ஒரு பெயர்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். பல நாட்களா இழுப்பறியில் இருந்த பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வரும் செய்தியாகவும் இருக்கலாம். உங்களின் பிள்ளைகளின் வேலைவாய்ப்பு மற்றும் திருமணம் சார்ந்த சுப செய்திகளாகவும் மாறிவிடலாம். இந்த செய்தி வராதா நம் வாழ்வு மாறாதா என்று நீங்கள் எதற்காக இத்தனை நாட்களும் காத்து கொண்டு இருந்தீர்களோ அந்த சுப செய்தி உங்களின் காதுகளை வந்தடைந்து உங்களுடைய இல்லத்தில் மகிழ்ச்சி கடலை இப்பொழுது உண்டாக்கி கொடுக்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். உங்களின் உடல் வலிமையும் இப்பொழுது அதிகரிக்க ஆரம்பிக்கும். கடந்த கால மன உளைச்சல்களாலும் அலைச்சல்களாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகள், நாள்பட்ட நோய்கள், அசதிகள் யாவும் தகுந்த மருத்துவ சிகிச்சையாலும் கிரகங்களின் சுப பார்வையாலும் முற்றிலுமாக குணமடைய ஆரம்பிக்கும். உங்களின் ராசிநாதன் சூரியன் பலம் பெறுவதால் எலும்பு மற்றும் இதய கோளாறுகள் நீங்கி உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தெய்வீக தேஜஸும் உண்டாக ஆரம்பிக்கும். சோம்பலும் சோர்வும் உங்களை விட்டு இப்பொழுது ஓடி போய்விடும். காலையில் எழும்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் நாள் முழுவதையும் சுறுசுறுப்பையும் நீங்கள் உணர்வீர்கள். உடல் வலிமையோடு மன வலிமையும் சமநிலை பெற்று நீங்கள் என்றும் எளிமையோடும் சிங்கம் போன்ற உற்சாகத்தோடும் வலம் வரக்கூடிய ஒரு நபர்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்களாக நிச்சயமாக மாறுவீங்க. இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். மரியாதையும் மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். கடந்த காலத்தில் உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாமல் சிலர் உங்களை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். ஏனென்றால் உங்களிடம் போதுமான அளவுக்கு சொத்தும் பணமும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால் யாருமே உங்களை எப்பொழுதுமே பொருட்டாக மதிக்காமல் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த ஒரு நேரத்துல எல்லாமே உங்களுக்குள்ள கூடி வரப்போவதால் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நல்லது என்பது நடக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்த நன்மைகள் கூட கவனிக்கப்படாமல் போயிருக்கலாம். ஆனால் இனிமே சூரியனின் அருள் அதிகரிக்கும் காலத்தில் உங்களுடைய உண்மையான மதிப்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களை குறைத்து மதித்தவர்கள் கூட உங்களின் திறமை மற்றும் நேர்மையை ஏற்றுக்கொள்வார்கள். குடும்பத்திலும் சமூகத்திலும் இழந்த மரியாதை மீண்டும் கிடைத்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் அதிகரித்து எல்லாமே நல்லதாகவே நடக்கக்கூடிய நேரங்களும் காலங்களும் வந்துவிட்டது. இது நடக்குதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம்.